Under Armour Infinite Elite 17,000, Infinite Pro 15,000 and Infinite Base Model 10,000. எனக்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுத்து இதில் எந்த ஷூவை பை பண்ண சொன்னாலோ இல்லை ரெக்கமெண்ட் பண்ண சொன்னாலோ நான் பண்ண மாட்டேன். அது ஏன்னு ஒன்று பார்ப்போம். 2024 ரன்னிங் ஷூ மார்க்கெட்டுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க அவங்களோட அப்டேட்டட் ஹோவர் பிளஸ் மிட்சோல் மூலயமா. இந்த ஹோவர் பிளஸ் ஒரு பிஜேடிபி மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் அடிடஸ் 2013 இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ரொம்ப பெரிய ரெவல்யூஷன் அதனால ஏற்பட்டுச்சு. அடிடஸ் இன்னமும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஷூஸ் அண்ட் ரன்னிங் ஷூஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அல்ட்ரா பூஸ்ட் அண்ட் பியூர் பூஸ்ட்லாம் அதான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சாக்கனி அதை தொடர்ந்து அவங்களோட ட்ரையம்ப் அண்ட் ரைட் சீரிஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அண்டர் ஆர்மர் 2020 யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இப்போ 2024 இதை ஒரு அப்டேட்டட் வெர்ஷனாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரிங்கினஸ் அண்ட் ஹை டியூரபிலிட்டி அண்ட் குட் குஷனிங்கோட ரீலான்ச் பண்ணாங்க. மிட் சோல் இவங்க கொடுத்துருக்க இந்த ஹை டியூரபிள் அவுட் சோல் அண்ட் தென் திக்கான அப்பர்லாம் கண்டிப்பாக 1000 கிலோமீட்டர் தாராளமாக வரும். ஸோ இவ்வளோ கொடுத்தும் நான் ஏன் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 16 மந்த்துக்கு மேலே ஆச்சு இந்தியாவில். அவங்களோட வெப்சைட்டில் மட்டும்தான் மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் இன்னமும் அவங்க ரீட்டைல் ப்ரைஸ்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்கவுண்ட்டோ ப்ரொமோஷனோ எப்பயுமே நான் பார்க்கவும் இல்லை. அதே மாதிரி இந்த ஷூஸ்லாம் இருக்குன்ட்டு கேம்பெயின் அவங்க பண்ணுறாங்கன்னா அதுவும் பண்ணுறதே இல்லை. எப்பயுமே நான் ரீட்டைல் ப்ரைஸுக்கு எந்த ஷூமே ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். அது இது ரொம்ப ஹை ஆஸ், அதனால் அதை கண்டிப்பாக ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். பாயிண்ட் நம்பர் 2, ஒரு ஷூக்கு ஃபிட் அண்ட் கம்ஃபர்ட் ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா உங்களால் வாக்கிங் ஷூவாக கூட அதை யூஸ் பண்ண முடியாது. இந்த ஷூவுக்கு அவங்க இன்டெலிநெட்னு நேம் பண்ணி இதை ஒரு நிட்டட் அப்பரா, ஹை குவாலிட்டி நிட்டட் அப்பரா தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப திக்காக இருக்குது. அதனால இதில் பிரீத்தபிலிட்டி ரொம்ப லேக்கிங்காக இருக்குது. நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு உள்ளே ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரியே தெரில. இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே இருக்கிற அந்த லைட்டு நமக்கு ரொம்ப கம்மியாக தான் தெரியுது. இதுவே ஒரு அடிடஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷூஸ் தான். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ கொஞ்சம் பிரீத்தபிளாக இருக்கு பாருங்க. இந்த லைட் சோர்ஸ் எவ்வளோ அழகாக நமக்கு தெரியுது. இது 3500 அல்ட்ரா ரன் ஷூ தான். இந்த ஷூலேயே நமக்கு பிரீத்தபிலிட்டி 16,000 ரேஞ்சில் இருக்கிற இந்த ஷூவை விட பெட்டராகவே இருக்குது. அண்ட் இந்த பிரீத்தபிலிட்டி இஷ்யூ நம்ம ஊர் வெதருக்கு ரொம்ப முக்கியம். ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் ரன் பண்ணதுக்கு அப்புறம் பிளிஸ்டர்ஸ்லாம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால இவ்வளோ ஹை ஆஸ்கிங் ப்ரைஸில் நான் ஒரு பிரீத்தபிலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். தேர்ட் பாயிண்ட், இந்த 3 மாடலோட வெயிட்டுமே மோர் தென் 300 கிராம். எனக்கு பிரீத்தபிலிட்டி பிரச்சனை இல்லாமல் 300 கிராம் ஷூ கொடுத்தா எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா மேக்ஸ், நிம்பஸ், கிளிசரின் மேக்ஸ் அண்ட் ஆல் அதர் மேக்ஸ் ஆப்ஷன் எல்லாமே ஒரு 300+ கிராமுக்கு மேலே தான் இருக்கும். அதனால் எனக்கு இதில் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு பிரீத்தபிலிட்டியும் பிரச்சனையாக இருந்து இவ்வளோ ஹெவியான ஒரு ஷூவை இவ்வளோ ஹை ப்ரைஸ் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதை வாங்க மாட்டேன், ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பாயிண்ட் நம்பர் 4, இந்த ஷூக்கு 50% ஆஃபர் கொடுத்து 8,000 10,000 என்ன இதை பை பண்ண சொன்னாலும் நான் ஏன் பண்ண மாட்டேன் அப்படின்னா, இதே ப்ரைஸ் ரேஞ்சில் A6, நைக்கி, அடிடேஸ், சாக்கனிலாம் இதை விட மச் பெட்டர் பிரீத்தபிலிட்டியோடையும் அண்ட் லெஸ் வெயிட்டாகவும் அவங்க நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. A6 பார்த்தீங்கன்னா கைனோ, நிம்பஸ், கியூமுலஸ், நோவா பிளாஸ், அவங்களோட ஃபாஸ்ட் ஷூஸ், நோசா ட்ரை, ஹைப்பர் ஸ்பீட் அண்ட் ஈவன் மேஜிக் ஸ்பீட் கூட 10,000 அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் அடிடஸில் அவங்க அடிஸ்டார் 3, சூப்பர்னோவா ரைஸ், சூப்பர்னோவா ப்ரீமா அப்படின்னு நிறையா ஷூஸ் அவங்களும் ஆஃபர் பண்ணுறாங்க. நைக்கி கூட அவங்க பெகசஸ், அவங்களோட என்ட்ரி லெவல் ஷூஸை நிறையா ஆஃபர் பண்ணுறாங்க. அதனால் அந்த ரேஞ்சில் நிறைய ஆல்ரெடி காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ரன்னிங் ஷூ மார்க்கெட்டில் நல்ல மச் பெட்டர் ஷூஸ் இருக்கும்போது நான் இதை எப்படி பை பண்ணி நான் இதை எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறது? இந்த 4 பாயிண்ட்ஸ்னால தான் இந்த ஷூஸை நான் பை பண்ணவும் யோசிப்பேன், அதே மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறதும் திங்க் பண்ணுவேன். இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசனே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரன்னிங் ஷூஸை பர்ச்சேஸ் பண்ணி அதில் ஒரு 50-100 கிலோமீட்டர் ரன் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் ஜெனுவனாக ஷேர் பண்ணணும் தான். பட் என்னால் எல்லா ஷூஸையும் பை பண்ணி டெஸ்ட் பண்ண முடியாது. அதனால் நானே பர்சனலாக ஸ்டோருக்கு போயிட்டு ப்ரொமோஷனில் இருந்தால் நானே பை பண்ணி அதை டெஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஷூஸ் எனக்கு அந்த மாதிரி தான் கிடைச்சிது. பட் இப்போ இந்த ஷூஸ் எல்லாம் நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். இந்த ஷூஸுக்கு அலோகேட் பண்ண அந்த பட்ஜெட் நான் வேற ஏதாவது ஷூஸ் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது ஷூஸை ட்ரை பண்ணணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. நான் அதை ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணி ஷேர் பண்றேன். Thank you so much for watching this. Happy running. Peace.